பட்டம் தான். உறவுகளை வணக்கம், நான் உங்கள் சங்கரது உங்கள் KS. இப்போ அணங்க நிற்கிறேன்னு சொன்னால் இலங்கையில் யாழ்ப்பாணத்தில் வெல்வெட்டி துறையில் நிற்கிறேன். என்னத்துக்காகன்னு சொன்னால் பின்னுக்கு பார்த்தாலே தெரியும், ஒரு மிக பிரம்மாண்டமான கிட்டத்தட்ட 31.5 அடி பட்டம் பார்த்தீங்கன்னு சொன்னால் இங்கே ஏற இருக்குது. இந்த சீசன் வந்தாலே பார்த்தீங்கன்னு சொன்னால் நிறைய பட்டங்கள், அதுவும் மிக பிரம்மாண்டமான பட்டங்கள் எல்லாமே ஏற்றி இந்த இடங்களில். இப்படி இப்போ வடமாச்சி, அந்த நெல்லியடி, பருத்துறை, இந்த வெல்வெட்டுத்துறை அப்படின்னு சொல்லி நிறைய இடங்களில் பார்த்தீங்கன்னு சொன்னால் நாங்கள் சின்ன வயசில் வந்து சாதாரண குட்டி குட்டி படங்கள் ஏற்றிருப்போம். ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் வியக்கக்கூடிய அளவுக்கு அந்தளவுக்கு மிக பிரம்மாண்டமான பட்டங்கள் எல்லாமே ஏற்றினோம். இதை தவிர தைப்பொங்கல் என்று பட்ட திருவிழா வெல்வெட்டுத்துறையில் நடைபெறுறது. அதில் வித்தியாசமான வினோதமான விசித்திரமான பட்டங்கள் எல்லாமே பறக்க விடுவினோம். அதுக்கு நீங்கள் வந்தீங்கன்னு சொன்னால் இப்படிலாம் பட்டம் கட்டலாமான்னு சொல்லி ஆச்சரியப்படுவீங்க. அந்தளவுக்கு திறமையான பட்டங்கள் எல்லாமே பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். அந்த வகையில் இன்றைக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் இங்கே வந்து இந்த மிக பிரம்மாண்டமான பட்டம் பறக்க விட போயிடும். இது என்ன மாதிரி செய்யணும், இதுக்கு எவ்வளோ பட்ஜெட் முடிஞ்சது, என்னென்ன விஷயங்கள் நடக்குதுன்னு சொல்லி தான் பார்க்க போகிறேன். எனக்கும் முதல் தடவை அப்படி நேராண்டு பார்க்குறது ஒரு வித்தியாசமான அனுபவமாக இருக்க போது அதை உங்களோட பயந்து கொள்கிறேன். நீங்கள் நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ண வீடியோ பார்க்குறீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னு சொன்னால் எங்களுக்கு கொஞ்சம் ஊக்குவிப்பாக இருக்கும். சரி, ஓகே, வாங்க வீடியோக்குள்ள போகலாம். பாருங்க, அப்படி இந்த பிரம்மாண்டமான பட்டத்தை பார்க்க எப்படி இருக்குது. உண்மையிலேயே ஒரு கட்டடத்துக்கு அந்த கட்டுமான பணிக்கு அந்த உள்ளே கட்டுவாங்களே அதே மாதிரி தான் கிடைக்கும். மற்றது வந்து முக்கியமான விஷயம், இந்த நூல் எல்லாம் பாருங்க, இது எல்லாமே நைலோன் கயிறு. நாங்கள் நூலன்னு தான் சொல்லுவோம், இது நூலன்னா சொல்லுவீனா, ஆனால் இது வந்து நைலோன் கயிறு. நாங்கள்லாம் படிக்கிற ஆளுங்கள்லாம் சின்ன எல்லாம் நூல் கட்டை இருக்குதானே, உடுப்பு தைக்கிற நூல் கட்டை, அதெல்லாம் பட்டம் ஏற்றினாங்க. அதான் இதில் ஒரு கயிற்றுலாம் ஏற்றுறது, இது ஃபுல்லாக அந்த பட்டம் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னு சொன்னால் பெரிய கயிறுகள். அண்ணா வணக்கம், அப்படி இருக்கீங்க? கனால அப்புறம் சந்திக்கிறேன். கனால காண கிடைக்குதுல்ல உங்களுக்கு தான், ஊர் வழியாக சந்திக்கிறீங்க. அதான், ஓகே. உங்கள் ஊரை பற்றி சொல்லுங்கண்ணா. இப்போ இந்த பட்டம் ஏற்றுறதை பற்றி சொல்லுங்கள். இது எங்கள் ஊரில் இது வெல்வெட்டி வேவில் பிள்ளையார் வழியில் நிற்கிறீங்க. ஓகே. இவங்க வந்து வளமையாக பெரிய பிரமாண பட்டங்கள் கட்டுறது, வளம் ஏற்றுறது. அது மாதிரி இந்த வருஷம் ஏற்றிருக்கேன். நான் நினைக்கிறேன் 30 அடியோட உயரமான 31.5 அதோட கூட வரியல அந்த அளவு சொன்னதை சொல்கிறேன். அந்த பட்டம் ஏற்கனவே 4 பட்டம் தொடுத்துருக்காங்களா, அதோட இது 5ஆவது தொடுக்க போகிறாங்க. நானும் அதை காணொலி எடுக்கிறதுக்கும் பார்க்குறதுக்கு தான் வந்திருக்கேன். தெரிஞ்சபடி எல்லாம் தெரிஞ்சபடிலாம் நிற்கிறாங்க. மற்றது உண்மையாக வேணா, நான் சின்ன வயசுல நாங்கள்லாம் அந்த நூல் கட்டை உடுப்பு தைக்கிற நூல் கட்டை அதெல்லாம் பட்டம் ஏற்றிருக்கோம். இது அந்த இந்த கயிறு ஒன்றுலாம் பட்டம் ஏற்றிருந்தாங்க, அதுலேயும் ஏற்றிருக்க மாட்டேன். நாங்கள் ஏற்றுறோம். இங்கே பார்த்தீங்கன்னா இந்த கயிறு எல்லாமே பார்த்தீங்கன்னா அவளத்துக்கு பெரிய பெரிய கயிறுகள் எல்லாம் போட்டு பிரம்மாண்டமான பட்டங்கள். எனக்கு முதல் என்ன எத்தனை வருஷமாக அவங்களோட சமையன் மேலே அப்படி இல்லாமல் தொடர்ந்து ஏற்றி கொண்டிருக்கிறாங்க. எனவே இப்போ புலம்பெயர் உறவுலாம் இருக்கிறாங்க. அப்போ அந்த பரம்பரை மாதிரியே ஏற்றி கொண்டே இருக்கிறாங்க. பெரிய பெரிய பட்டமாக ஏற்றி கொண்டு. இப்போ ஒவ்வொரு ஊரில் ஒரு இது இப்போ அண்டைக்கு உடுப்பட்டியில் பெரிய பட்டம் ஏற்றினாங்கன்னா வரைஞ்சல 30 பட்டம் ஏற்றிக்கணும். அந்த நடிகாட்டில் ஏற்றுவாங்க லைட் பட்டங்கள். அப்படி அதே மாதிரி இங்கே வந்து பாரம்பரியமாக ஒரு பெரிய பட்டம் ஏற்றுறது பழமையாக வச்சுக்கிறாங்க. ரொம்ப இந்த சீசனை வந்தால் பார்த்துக்கொள்ளாம. ஆனால் தெரிஞ்சு வச்சு வேறு வந்து டைமுக்கு எங்களுக்கு எப்படியே 11 சொன்னேன். நானும் அடிச்சு பிடிச்ச ஓடி வந்தா இப்போ ரெடி ஆகினேன். என்னென்னு சொன்னால் வேலைகளுக்கு போயிருப்பாங்க. 40-50 பேருக்கு பட்டம் இழுக்கிறது. இப்போ தான் வந்து இருக்கிறாங்க. உங்களுக்கு காணுமா? எனக்கு தெரியல. அவங்க தாங்க நானும் முதல் தடவை நேராக நின்று பக்கத்துலேருந்து பார்க்க போகிறேன். எந்த அனுபவத்தையும் பயந்து கொள்கிறேன். ஓகே, பாருங்க, தேர் முட்டிலாம் கிட்டத்தட்ட மேலே மட்டுமே இருக்குன்னு பாருங்க. எந்த ஒரு சைஸ் அண்டு இதில் பார்த்தாலே உங்களுக்கு ஒரு அடையாளத்துக்கு நீங்கள் பார்த்துக்கொள்ளலாம். இந்த தேர் முட்டில் வந்து கட்டி கிடக்கப்பட்டோம். இப்போ வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வர்ற ஒரு கயிறுகளாக அவட்டு கொண்டிருக்கீங்க பாருங்கள். இளைஞர்லாம் சேர்ந்து இந்த முச்செல்லாம் பிடிச்சி வச்சுருக்கேன் பாருங்க. ஆனால் எத்தனை நாளாக காட்டுறீங்களா? தனிப்பட்ட முறையில 50 வைப்போம், 100 பேர் 2 வைப்போம். சரி, எத்தனை நாள் காட்டி முடியுது? கட்டுறதுக்கு வந்து 6 நாள் சொல்லலாம். பட்டம் சீவி கட்டுறதுக்கு 3 நாள் எடுத்தது, 4 நாள் எடுத்தது, 5 நாள் பட்டம் கட்டினாங்க. 6 நாள் 300 மீதி போட்டோம். பின்னஜியோட ஒரு நாள் எடுத்தோம். மேக்ஸிமம் 5 நாள், மேக்ஸிமம் 6 நாள் முடிஞ்சது. 6 நாள் முடிஞ்சது. என்ன தடியில என்ன கட்டுற நீங்க? இது வந்து கமுன்னு சொல்றாங்க. பாக்கு மரம் அதுல கட்டுறாங்க. மூங்கில்ல கட்டாததுக்கு என்ன காரணம்? இதுல ஏத்துக்கன்னா மூங்கில வெட்டியல. நான் வந்து மூங்கில கட்டுறது இல்ல. மூங்கில வந்து நீட்டா கட்டல. அது பாவனா கொஞ்சம் நீட்டா இருக்கு. சீவி எடுத்துக்கு நான் உள்ள மொத்தமா அடிச்சு உள்ள கட்டலாம். அதனால கமுக்கு ஜாயின் மூங்கில ஜாயின் போட்டு கட்டுவோம். ஜாயின் போடாம ஒரே நேர் கமுல கட்டுவோம். அப்படி இன்னைக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை. நாங்கள் கட்டி கொஞ்சம் நிமித்தே கொஞ்சம் கஷ்டப்பட்டாங்க. 6 பேர் இருந்தவங்க சாமத்தெல்லாம் கட்டி முடிக்கிறது படியல் டேட் பண்ணி தான் ஃபுல்லா. இதுல சரியா எத்தனை அடி? இது சரியா 31 அடி தான் இந்த பட்டத்தின் உயரம். 31. நான் சொல்லிட்டேன் எடுத்த வாட்டுக்கு 40 அடி ஆச்சு பட்டம். 31 என்ன முன்னூறு வந்தான்னா 32 அடி கட்டின அடி. நான் 6 அடி குறைச்சி கட்டினாங்க. இதே மாதிரி பட்டம் 2023 கட்டினாங்க. அது 28 29 8
இன்னொரு 32 அடிக்கிறோம். அடுத்த முறை ஒவ்வொரு வருஷம் கூட்டிக் கொண்டு போறீங்க. இதுக்கு மேலேயும் கூட்டினா கஷ்டம். எங்களுக்கு இந்த உயரவும் காணாது. தேர் மட்டும்லாம் கட்டணும். மற்றது முக்கியமான கேள்வி என்ன, இப்போ இந்த பட்டங்கிறது நிறைய செலவாகும் தானே, இதெல்லாம் என்ன மாதிரி நீங்கள் இதுன்றீங்க? நடத்துவதுக்கு எல்லாருமே சொல்லக்கூடாது, லட்சணங்களாக முடியுது அப்படின்னு சொல்லி நாங்கள் சொல்லக்கூடாது. எங்கள்கிட்ட என்ன காலங்காலம் பட்டம் ஏற்றினாடி எங்கள்கிட்ட 10 வருஷத்துக்கு மேற்பட்ட நூலும் இருக்குது, பிறப்பான நூலும் இருக்குது. 9 வருஷத்துக்கு மேற்பட்ட நூலும் கிடையாது பிறப்பானது. இப்போ காலங்காலமாக இருக்கிற நூல்கள்னாடி நாங்கள் பயப்படுத்துவதில்லை. அது இருக்கிற தேவையான நூல். சில நேரங்கள் டேமேஜ் ஏற்படும், எலியல் அடித்து அந்த 22 வைக்கிற இடங்களுக்கு வச்சு ஃபஸ்ட்டுகளுக்கு அப்போ கொஞ்சம் டேமேஜ் இருக்கும். அதனால புதுசாக வாங்குவோம். தாளுகள் புதுசாக போடணும், நம்ம கட்டுற நூல்கள் சில நூல் இன்னொரு பட்டம் ஒன்று கிடைக்க கூட்டினாங்க. அப்போ அதனாடி கிடைக்க ஒன்று கூட்டினாடி எங்களுக்கு நூல் பிரச்சனை ஏற்பட்டால் புதுசாக வாங்கி 4 நூல்கள் எல்லாம் வெளிநாட்டு வாழ் உறவுகள்லாம் முழு உதவியும் வேண்டாம், பண உதவியல் அதுவங்களாம் பொடியலை இல்லைன்னு சொல்லக்கூடாது. படியில் தாங்கள் முன் வந்து நான் தாளை வாங்கி தான் தையும் கூட சோடாவல் தண்ணி ரீப்ளேஸ்மெண்ட்டுகள் அந்த உதவிகள் எல்லாம் செஞ்சவங்க வாங்க படியலுக்கு ஃபுல்லாக. கிட்டத்தட்ட எவ்வளோ வேறு செலவு என்ன கிட்ட சொல்லலாம். சும்மா அண்ணளவா பார்த்தா அவ்வளோ ஒன்றுக்கும் கணக்கு வழக்காண்டி இல்லையா? இல்லை சும்மா அண்ணளவா நீங்கள் செய்கிறேன்னா சரியா? ஓகே நான் சரி ஓகே அங்கே தூக்கிறேன் வாரம் ஓகே. இங்கே வேறுங்க அப்படியே பட்டத்தை கொஞ்சம் கொஞ்சமாக ரக்கிறேன். அவங்க கூட இளைஞர்கள் சேர்ந்து இந்த கொஞ்சம் கொஞ்சம் பக்குவமாக பாருங்க. ஏண்டா இது மினக்கட்டு 6 நாளுக்கிட்ட கட்டியிருக்கணும். அதை பக்குவமாக ரக்கி கொண்டு வரதுலாம் இருக்குது பாருங்க. அந்த கீழே வந்து பின்னுக்கு ஒரு தொகை நூல்கள் கட்டப்பட்டிருக்கு. முன்னுக்கும் பாருங்க பாருங்க. இப்போ என்ன பக்குவமாக பார்த்து பட்டத்தை கட்டினாலுமே அதை ரக்கி கொண்டு போகிறது ஒரு பெரிய ஒரு சவாலாக இருக்குது இவங்களுக்கு. மேலே வந்து இந்த கப்பியெல்லாம் போட்டு கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே பட்டத்தை ரக்கி தான் இந்த விஷயம் செய்யணும் பாருங்க. ஒரு நூலோடு சிக்கிட்டுது, அதில் வந்து ஒரு அண்ணா ஏறி நூல் எடுத்து கொண்டிருக்கிறேன். கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே ரக்கி கொண்டிருக்கிறேன். பாருங்க உள்ளுக்க வந்து கொஞ்சம் இளைஞர்களாக உள்ளுக்க போய் நம்ம அப்படியே சேர்ந்து உள்ளுக்க போய் தூக்க போயினா பாருங்க. ஓகே அப்படியே கொஞ்சம் தூக்க தொடங்கி என்ன பண்ணாக்க பட்டத்தை கொண்டு போகிறது பெரிய சவால் உண்டு. அதை விட பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த பட்டத்தின் நூல்கள் எல்லாம் சேர்த்து சிக்கப்படாமைங்க அதெல்லாம் கொண்டு போகணும். அப்படி மற்றது வந்து இந்த பட்டத்தை எவ்வளவு சாஃப்டாக பாதுகாப்பாக கொண்டு போகணும் அவ்வளோத்துக்கு பாதுகாப்பாக கொண்டு போகணும். என்ன சொன்னால் இது எல்லாமே மெல்லிய ஒரு இது மாதிரி ஷீட்டுகள். அதில் அவ்வளோத்துக்கு சின்ன ஒரு முண்டு பட்டாலுமே கிளியர் சந்தோஷம் இருக்குது. அதில் வந்து அது பத்திரமா பட் தடிகள் முறியாமைக்கு பார்த்து கொண்டு போகணும். பாருங்க அப்படியே பட்டத்தை அப்படியே கொண்டறினோம் பாருங்க. இளைஞர்களாக சேர்ந்து எவ்வளோ பேர் சேர்ந்து இந்த பட்டத்தை தூக்கி கொண்டு பிரம்மாண்டமான இந்த பட்டம் இந்த பாருங்க. ஓ இந்த வணக்கம் ஓமண்ணா, உங்களோட ஒரு இளைஞர்கள் பட்டம் இது என்ன மாதிரி? நான் என்னத்தை சொல்றது, இந்த மாதிரி அவங்க வருஷம் இந்த வேலைலாம் செய்யறது அவங்களுக்கு அது ஒரு ஜொலி சந்தோஷம் பட்டம் கட்டி இதுன்றது தானே. ஓகே நந்தா இங்கே பாருங்க அப்படியே. ஓ பாருங்க முதல் தடவையாக அப்படி பிரம்மாண்டமான பட்டம் வந்து நான் கொண்டு போகிறதையும் ஏற்றுறதையும் பார்க்க போகிறேன். எனக்கே ஒரு வித்தியாசமான உணவாக இருக்குது. அந்த அளவுக்கு ஒரு பிரமிப்பாக இருக்கணும் இந்த பெரிய பட்டமான்னு சொல்லி பாருங்க. பின்னுக்கு அப்படியே இந்த பட்டம் இந்த பட்டம் கொண்டு போகிறதுக்காட்டியே இந்த இடங்கள் எல்லாமே இந்த கதிகாலிகள் எல்லாம் வெட்டி இதெல்லாம் துப்புரவு செய்திருக்கணும் பாருங்க. அப்படியே இந்த மரங்களுக்கான கொண்டு வரது அது பெரிய ஒரு கஷ்டம். அந்த சிரமத்தின் மத்தியில் கொண்டு போயினோம் பாருங்க. இந்த கிரவுண்டு கொண்டு போயினோம்
அப்படி இப்போ இந்த ரோட்டை தாண்டி அவங்கள பக்கம் கொண்டு போயிடும். மற்றது இதுக்குள்ள ஒரு பெரிய சவால் என்னன்னு சொன்னால் இதுக்குள்ள இந்த கயிறுகள் எல்லாமே சிக்கக்கூடிய சந்தர்ப்பம் இருக்குது இந்த புல்லுகளுக்குள்ள பாருங்க. அண்ணா இதுக்கு மேலே எத்தனை வட்டம் வைத்திருக்கீங்க? 4 வட்டம். இது 5வது வட்டம் வைத்திருக்கீங்க. அது இதே மாதிரி சைஸா என்ன மாதிரி? அது வந்து ஒவ்வொரு சைஸ். இது வந்து 31 அடி. 31 அடி. அது 16 மற்ற 14 தெரியல. அப்படி என்ன ஒரு சைஸ் இல்லை. இதுதான் மிகப்பெரிய பட்டம். ஓகே. இப்போ ஏற்றி எத்தனை நாளைக்கு பறக்க விடுவீங்க அண்ணா? இது வலிக்கும் விளையாட்டு தான் எடுக்கிறேன். தண்டை வாட்டுக்குள்ள விடும். அவனுமே வலிக்கிறது வலிக்கல. அதான் கொண்டு வரது இவ்வளோ பேர் வலிக்கிறது விளையாட்டு தான் எடுக்கலாம். விழுமா தண்டை வாட்டுக்கு? அது விழுந்தா அப்படியே கிளம்புறது. ஓகே. ஏற்கனவே வேறு பட்டங்கள் எல்லாமே அவங்கள பறந்து கொண்டு இருக்கு. அவர் தொடர்ச்சியாக பார்த்தீங்கன்னா இந்த பட்டத்தை இணைக்க போயினோம். ஆமாம். ஆனால் வளமே எப்படி பட்டம் கொண்டு வர்றீங்கன்னு கொண்டு வரது பெரிய சவால்ன்றது என்ன? கொண்டு வரதான் பெரிய சவால். கட்டுறது கட்டி முடிச்சிடல கொண்டு வரது மெல்லிய ஆளுகள் என்னது எல்லாமே சின்ன முள்ளு பார்த்தாலும் கிச்சன். அதான் கிட்டத்தட்ட எவ்வளோ செலவாயிருக்கும் இதுக்கு? சுமார் அண்ணா அவங்களுக்கு செலவழிச்சு காசுகள் வேற கோமான் பண்ணி வச்சிருந்தவங்களோட கேட்டால் சரி வேணா இல்லை சும்மா கிட்டத்தட்ட இப்படி பட்டம் கட்டுறா எவ்வளோ முடியும்னு நினைக்கிறீங்க? ஒரு லட்சம் ரூபா 1.5 லட்சம் ரூபா காசு கிட்ட முடியுமேண்ணா. ஓகே. நான் சொன்ன சில பேர் அந்த கயிறை முதல் கட்டின பட்டங்களுக்கு கயிறு பழைய கயிறும் பாவிக்கலாம். அதால் வந்து செலவு குறைக்கலாம். பத்திரமா வச்சிருந்தா தான் நாங்கள் அதை அடுத்த இதுக்கும் பாவிக்கலாம் வேணா. இது வந்து இந்த சீசனுக்கு உங்களை சிறப்புண்ணே இந்த இடத்துல அமராட்சி வெள்ள எடுத்து இருந்தாலே கொஞ்சம் பட்டத்துக்கு. அதான் சரி. பட்டத்தை கொண்டு வந்து அப்படியே அந்த இடத்துல பக்குவமாக வச்சுட்டு அப்படியே இங்கால பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த பட்டத்தை கட்டி ஏற்றுறதுக்குரிய இந்த வேலைகள் பார்க்குறதுக்காண்டி எல்லாமே போய் கொண்டு கேட்பாங்க. பிரம்மாண்டமான அந்த கயிறுகள் பாருங்கள். தனியாக ஒட்டு நைலம் கயிறுலாம் ஏற்றியில் கிட்டத்தட்ட 4 கயிறு 4 5 கயிறை சேர்த்து தான் இணைச்சி வச்சுருக்கேன். என்ன சொன்னால் அவ்வளோத்துக்கு ஒரு வலிமையான கயிறு தேவை. பாருங்கள் இங்கே வந்து ஏற்கனவே 6 பட்டங்கள் மேலே பறந்து கொண்டு இருக்கு. ஓ இந்த தாங்க ஏறி என்ன அப்படி தொங்கி இருந்தால் என்னத்துக்கு அந்த விஷயம் செய்யணும்? அந்த பட்டத்தில் கயிறு கொஞ்சம் தேவை இருக்குன்னா எல்லாருமே சேர்ந்து தொங்கி நம்ம எல்லாம் சேர்ந்து பாருங்க. ஒரு பட்டத்தை இழுக்கிறதுக்கு எவ்வளவு பேர் தேவைப்படுதுன்னு சொல்லி அப்பா சாதாரண ஒரு ஆள் தொங்கினா கூடி இதுவுமே இல்லை. பாருங்க மாறி மாறி அப்படியே இந்த நூலை கொஞ்சம் பதிக்கணும் அடுத்ததை ஜாயின் பண்ணுறதுக்காக. இந்த பாருங்க இந்த பட்டம் தான் இந்த பாருங்க. ஒரு ஆபத்தான விஷயம் கூட என்னன்னு சொன்னால் அமர்த்திட்டு இந்த டென்ஷனோட விடுபட்டுச்சுன்னு சொன்னால் அவ்வளோத்துக்கு பாதிப்பு ஏற்படுத்தும். எவ்வளோ பேர் சேர்ந்து வாங்கினாலுமே அந்த அளவுக்கு வலிமையா இருக்கு. அவங்க இருந்து அப்படியே தொங்கி தொங்கி தொங்கித்தான் எல்லாம் விழுந்து அப்போ அவ்வளோ ஒரு கஷ்டமான விஷயம் பாருங்க. அப்படியே மாறி 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 அங்கிருந்து அப்படியே
முள்ளு குத்துது அதுக்குள்ள உப்பு கஷ்டப்பட்டு இந்த கையெழுத்தல் போட்டி கூட இழுத்துட்டு போயிடலாம். இது அவ்வளவு ஒரு கஷ்டமான விஷயம் பாருங்க. இந்த மாறி 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 தொங்கின எல்லாம் சேர்ந்து இந்த பாருங்க கிட்டத்தட்ட 6 பட்டத்தின் அந்த வலிமையும் சேர்த்து இப்போ வந்து இளைஞர்களும் சேர்ந்து எழுத்துக்கு வந்தீங்கன்னா அவ்வளோ ஒரு கஷ்டமான விஷயம். பார்க்க சாதாரணமாக இருக்கும், அவளுக்கு ஒரு கஷ்டமான விஷயம். கிட்டத்தட்ட ஒரு 200-300 மீட்டர் நீளமான இந்த கைத்தை பார்த்தீங்கன்னு சொன்னால் அப்படியே அமதி கொண்டு வந்துட்டுனா அங்கே இருந்து கொண்டு வந்து கடைசி இந்த பட்டம் மட்டும் கொண்டு வந்துட்டுனா ஒரு பட்டம் எத்துறது யோசிப்பீங்க சாதாரண விஷயம் வந்து மிகப்பெரிய ஒரு கட்டுமான ஒரு விஷயம் தான். பாருங்க அப்படியே வந்து இழுத்து கொண்டு வரீங்க பட்டம் எல்லாம் சேர்ந்து உப்பட பேர் இருந்தா இப்ப பட்டத்தை வந்து இழுத்து அப்படி வச்சிருக்கணும். அங்கே வந்து அந்த கைத்தை அந்த பனையில கட்டின கைத்தை வந்து அவக்கணும். பாருங்க பாருங்க 2, 4, 6, 8, 10, 12, 14, 16, 17, 20 கிட்டத்தட்ட 30 இளைஞர்கள் சேர்ந்து தான் பாத்தீங்கன்னு சொன்னா ஒரு பட்டத்தை பாருங்க. இந்த பட்டத்தை இழுத்து கொண்டு அவ்வளவுக்கு வலிமையான ஒரு சக்தி இது பாருங்க. அப்படியே பின்ன பாத்தீங்கன்னா தெரியும் அவ்வளவு இளைஞர்களும் கஷ்டப்பட்டு இந்த கைத்தை பிடிச்சு இழுத்து வச்சிருக்கீங்கன்னா அவ்வளவுக்கு ஒரு வலிமையா இருக்கு. அந்த கிட்டத்தட்ட 6 பட்டம் மேலே பறந்து கொண்டு இருக்கு. அவ்வளத்தின் அந்த 6 பட்டத்தின் வலிமையான சக்தியை சேர்த்து இவ்வளோ இளைஞரும் சேர்த்து கஷ்டப்பட்டு இழுத்து கொண்டிருக்கீங்கன்னா பெரிய ஒரு விஷயம். பாருங்க இவ்வளோ இளைஞரும் காணான்னு சொல்லணும். அந்த அளவுக்கு நிறைய பேர் ரெண்டு எல்லாருமே சேர்ந்து ஒட்டுமொத்தமாக இழுத்து கொண்டிருக்கணும். இப்போ வந்து அந்த பயல கட்டப்பட்ட கைத்தை வந்து அவுக்க போயினா ஓகே இதுட்டு இன்னும் வலிமையாக பிடிக்கணும். என்ன நம்மளே அந்த பனை மரத்தின் கொஞ்சம் இதுவுமே இருந்திருக்கும். இப்போ அதில் அவட்டோட 3 பேரும் பார்த்தீங்கன்னா இதை அமர்த்தி வச்சிருக்கணும். இது பாருங்க இந்த ஃபுல்லாக ஓகே அப்படியே இதில் பாருங்க அப்படியே இழுத்து கொண்டு நம்ம பாட்டத்தை இந்த கயிறு கொஞ்சம் அங்கே அவிட்டாச்சு அங்கே பாருங்க இந்தா இவ்வளோ வேலை வச்சுக்கொண்டு கஷ்டப்பட்டு கொண்டிருக்கணும். அதனால் வந்து எவ்வளோத்துக்கு விரைவாக அதை கொண்டு அடுத்ததுல கட்ட முடியுமோ அவ்வளோது கட்டணும். இதில் பாருங்க பாருங்க எவ்வளோ வேகமாக இந்த விஷயம் நடைபெறுது. என்ன ஓ கைத்த விடீங்க ஓ ஓ கயிறு போய் கொண்டு அதுக்குள்ள அவன் கட்டணும். ஓ ஓ ஓ தொங்கி கொண்டு போறாங்க. ஓ ஓ அண்ணா ஓ ஒன்னு அப்படி இந்த பட்டத்துல கயத்துல அப்படி இடுபட்டு போயிட்டா. ஓ பாருங்க எவ்வளோ ஆபத்தான விஷயம் பண்ணு. சரி அப்படியே விட்டுட்டுண்ணா
அண்ணாலும் பாதுகாப்பா அண்ணா இறக்கிட்டேன் கையை விட்டுருந்தா சரி அப்புறம் விஜயம் பாருங்க இல்லை பார்க்க வீடியோ என்ன மாதிரி தெரியல சரியா உயரத்துக்கு அப்படியே போயிட்டேன் பாருங்க உண்மையிலேயே இவ்வளோ இளைஞர்கள் சேர்ந்துமே கீழே அப்படி விட்டுட்டேன் அவ்வளோ நேரம் விளக்கு எவ்வளோ சரியா கலைச்சி போடணும் பாருங்க அப்படியே ஒரு கையெல்லாம் விட்டோம் இப்ப என்னன்னு சொன்னா எனக்கு இப்ப அந்த சம்பவம் நான் பார்த்தேன் நான் ஒரு விஷயம் உண்டு என்னடா இப்படி நடந்ததுன்னு சொல்லி என்ன நடந்தது சொல்லுங்க. என்னன்னா நான் வீடியோ எடுத்துக்கொண்டு அங்கே கவனிக்கல கயிறு வந்து அவுட்டு நான் யோசிக்கல. அப்ப இவையில வந்து பட்டத்தை வரைச்சு கொண்டு விரைக்கல வந்து என்ன நடந்ததுனால் பட்டம் அங்க அவுட் ஆச்சு மலையில வந்து கட்டிருந்தது அவுட் ஆச்சு. அப்ப இழுவ கூட இருந்தது இழுவ கூட கூட பிடிக்க முடியல விளையாட. அப்ப கையை விட்டுட்டாங்க முன்னுக்குண்டா கையை விட்டாங்க. இதுல இந்த உணாமரம் இருக்குல்ல அதுல கட்டிருந்தது. அப்ப கடின அப்புறம் கையை டக்காண்டு விட அது கயிறுன்னு செய்யும் வந்து அடிச்ச உடனே அப்படி ஜீன்ஸ்லாம் அப்படியே கீழே வளர்க்குற மாதிரி இருந்துச்சு. எல்லாம் சரியாகட்டும் நெஞ்சில வந்து அப்படி கொஞ்ச நேரம் தூக்கி எறிஞ்சிட்டேன் அப்படி வந்து சத்தியமா நான் சரியாக மாட்டேன். நான் அப்ப நான் முதல்ல நின்று எப்பதான் யோசிச்சேன் மாறிக்கிறீ எல்லாம் கையை விட்டா அப்படி தூக்கி என்ன அடிக்க முடியுதுன்னா நான் சைட்டா வந்துட்டேன். இங்கால நின்றுக்கணும் நாங்க கவனிக்கல. நாங்க மற்ற பக்கம் நின்று ஆள வந்து தெரியாது எங்களுக்கு இப்படிதான் ஏத்தி பழக்கம் இல்ல. அப்ப அது இவ்வளவு அடி விழுந்தையோட அப்படியே தூக்கி எறிஞ்சு வந்து அதாவது நான் தான் இவன் அந்த வீடியோ வடிவா கேப்சர் பண்ணினேன். பறந்தது யார்ல பறந்தது வந்து வானத்துக்கு பறந்த யூடியூபர்ஸ் கொஞ்ச நேரம் உண்மையா எனக்கு என்ன நடந்தது தெரியாது. இப்பெல்லாம் தண்ணி தான் குடிச்சு கிடிச்சு எனக்கு கொஞ்சம் பரவாயில்ல உடம்புல காயம் குறைவு. உடம்புல நல்ல காயம் அந்த சிராயெல்லாம் குத்தி கையில அந்த கிழிச்சு ஆபத்தான விஷயம் என்னன்னா ஒவ்வொரு விஷயம் வந்து நாங்கள் யோசிக்கணும். நேரம் என்ன நடந்ததுன்னு தெரியாது எனக்கு. அப்படி எனக்கு சத்தியமா தெரியாது. நீங்க தேடி கொண்டு சரி நானே விழுந்துட்டாங்க மைக்கன்னு சொன்னேன். புறான் தெரியும் நடந்த சமா பறந்து போயிருக்கிறாங்க யாரு சிரிப்பா சொல்றோம். ஆனா சிரிக்க கூடாது. ஆனா எனக்கு சரியான சிரிப்பு இருந்தாலும் நான் தனியா வந்து நின்று தான் சிரிச்சேன். இந்த யாரும் என்னைய பார்த்து இல்ல சொல்லக்கே எங்களுக்கு சிரிப்பாங்க. ஆனா வந்து போடல அந்த இடத்த மட்டும் சரியான வந்து நாங்க வேடிக்கையா கதைக்கிறோம். ஆனா அவ்வளவு ஒரு சீரியஸான விஷயம். பட்டமேத்துக்கு இது ஒரு அனுபவம். என்ன பக்கத்துல நிக்க கூடாது. இந்த வேடிக்கை பார்க்க போய் வீடியோ எடுக்க போய் பரபரப்பா போடினோம்னு சொல்லி ரெண்டு பேரும் கூட இப்படி ஒரு அனுபவம் இதுவரை பட்டதே கிடையாது. இனிமே நான் வீடியோ எடுக்கனாலும் தூரத்துல அப்படின்னு தான் வீடியோ சொல்லி விடுங்க. நன்றி உங்க வீடியோ வந்ததுக்கு புட்டுக்கு வந்து அக்காக்கு நன்றி. மற்றொரு முக்கியமான விஷயம் கட்டிட்டீங்க என்ன கட்டாட்டி அது அங்கேருந்து ஓடி வந்து அடுத்த மரத்தை கட்டிட்டீங்க இல்லைன்னு சொல்லி இன்னும் கஷ்டமா போயிருக்கேன். பட்டம் போயிருக்கோம் அதான் கிட்டத்தட்ட எத்தனை பேர் தேவை இருந்தது? 100க்கு மேல இவ்வளவு பேர் கஷ்டம் வேணும். அவ்வளவுக்கு நீங்க கஷ்டப்பட்டு தான் தந்துறீங்க. இவ்வளவு பேரும் காணாது நம்மையாவே. அதான் நான் பார்த்தேன் அதுல மேல எத்தனை மொத்தம் 6 பட்டமா 4 என்ன சைஸ் இது கடைசியோட 4 நிக்கு. என்ன சைஸ் அது? முதலாவது வந்து 8 அடி அப்படியே 8 அடி 9 அடி ரெண்டாவது கொஞ்சம் கூட மூணாவது 10 அடி நாலாவது 16 அடி ஏற்கனவே அவ்வளோ அடி பட்டமே இருக்குன்னு அவ்வளோ விட்டா இந்த படம் தூக்கலாம். இல்லை ஆரம்பத்தில் நான் வரைக்க கேட்டேன்னா இந்த பட்டம் ஏற்றுறது உங்களுக்கு தொடுக்கிறது சிம்பிளாக இருக்குன்னு தானே எனக்கு உண்மையாகவும் ஒரு வேளை அதில் சிம்பிள் உண்மையிலே வந்து இந்த வீடியோ நீங்க பாக்குறீங்கன்னு சொன்னா சாதாரணமாக யோசிப்பீங்க ஒரு பட்டம் தானே. நானே வீட்டை இருந்து பார்த்தா கூட என்ன ஒரு பட்டம் தானே பறக்க விட போறாங்க அதுக்கு இவ்வளவு பேர் சேர்ந்து இருக்கிறாங்கன்னு சொல்லி தான் யோசிப்பேன். ஆனால் இந்த இடத்துல வரைக்கும் எனக்கு அதன் கஷ்டங்கள் அட இவ்வளவு பேர் தேவை உண்மை இவ்வளவு பேரும் காணாது. கிட்டத்தட்ட அந்த அண்ணன் சொன்ன மாதிரி 100 பேர் தேவை என்ன சொன்னா அவ்வளவு ஏற்கனவே 4 பட்டம் மேலே பறந்து கொண்டு இருக்கு. இது 5வது பட்டமா 31 அடி பட்டம் 31.5 அடி பட்டம் பறக்க விட போயினா இந்த அவ்வளத்தை முழுக்கிறேன்னு சொன்னா இவ்வளவு பேர் தேவை. அதையும் யோசிச்சுக்கொள்ளுங்க. சாதாரண விஷயம் இல்லை. பார்க்க அவ்வளோத்துக்கு விரைக்குது தடையெல்லாம் விரைக்குது. அந்த அண்ணா தூக்கிட்டு போச்சு அதோட பயந்து விட முடியாது. இல்லை உஜராபத்துக்கு கூடி வரக்கூடிய சந்தர்ப்பம் இருக்குது. இந்த கயிறு இழுக்க விடுபட்டுச்சுன்னு சொன்னால் கழுத்துக்களில் வெட்டி அந்த சந்தர்ப்பம் இல்லாமல் நடக்கக்கூடிய சான்ஸ் இருக்குது. அதனால் எவ்வளவோ கவனமாக அவ்வளோ அவதானத்தோடு தான் செய்து கொள்ளணும். இங்கே இருக்க அண்ணாக்களுக்கு எல்லாமே ஏற்கனவே அனுபவம் இருக்குது. அதனால் வந்து அதுக்கேற்ற மாதிரியே ஒரு சில விஷயங்கள் செய்து கொண்டிருக்கேன். இதனால் இப்போ கொஞ்சம் நான் களைச்சி போனேன். அவ்வளோ தூரம் தூக்கி வந்து இங்கே இழுத்து இதானே களைச்சி போடணும். இப்போ கொஞ்ச நேரம் இலைப்பாறை போட்டு திருப்ப இந்த விஷயத்தை தொடங்கினா அப்படியே காட்டிக்கொள்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா சொன்னால் கிட்டத்தட்ட ஒரு 3/4 மணி நேரம் இருக்கும். அதுக்கு பிறகு நிறைய இளைஞர்கள் இந்த இடத்துல கூட்டிட்டோம். இப்போ எல்லாரும் சேர்ந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் திருப்ப இந்த பட்டத்தை ஏற்றுற வேலையை பார்க்கணும். திருப்பமே கைத்தை பிடிச்சி எடுத்துக்கொண்டு இந்த கைத்தை விட்டு கொண்டிருக்கிறோம். இப்போ நாங்கள் முதல் மாதிரி இருக்கக்கூடாது, கொஞ்சம் அவதானமாக தான் இருக்கணும். பின்னிக்க நிற்போம். முதல்விட்ட பிள்ளையை செய்யாமைக்கு கொஞ்சம் இளைஞர்கள் பார்த்தீங்கன்னா அந்த கைத்தை அவுக்கிறதுக்கு நிற்கிறோம். அப்போ இந்தியாவில் மற்ற இளைஞர்கள் எல்லாமே இந்த கைத்தை வந்து டைட்டாக பிடிச்சி கொண்டிருக்கேன். பாருங்க மேலே வேணா ஏறி திருப்ப அந்த நூலை பதிக்க தொடங்கினேன். பாருங்க
திருப்ப முதல்விட்ட பிள்ளையை செய்யக்கூடாது. இங்கே பாதுகாப்பு போய் நிற்போம் நாங்கள். பாருங்க, ஒரு பக்கம் பரபரப்பா நூலை படிச்சு இழுத்து கொண்டிருக்கேன், மற்ற பக்கம் பரபரப்பா அந்த பட்டத்தை பறக்க வர்றதுக்கான ஆயத்தங்கள் எல்லாமே செய்து கொண்டிருக்கீங்கன்னா பாருங்க. அப்படியே பட்டத்தை இழுத்து கொண்டு இருக்கேன் பாருங்க எல்லாரும். இழுக்க 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 அப்படி அங்கே வந்து கைத்தை அவிட்ட விட்டு கொஞ்சம் இன்னும் ஒரு சுற்று எக்ஸ்ட்ரா சுற்றி கொண்டிருக்கேன் பாருங்க. அப்படியே இப்போ கட்டின அப்புறம் இந்த பட்டத்தினுடைய முச்சை வந்து அந்த கைத்தில் கட்டி கொண்டிருக்கேன் பாருங்க. அப்படியே ஓகே. இப்போ அடுத்தது மற்ற கைத்தை மாற்றி கட்டினா அங்கே பார்த்தீங்கன்னா இளைஞர்கள் எல்லாமே ஒட்டுமொட்டமாக சேர்ந்து கைத்தை பட்டி வச்சுருக்கீங்கன்னா. ஓ ஓ ஓ ஸோ ஓ ஓ திடீர்னு பார்த்தீங்கன்னா சொன்னால் அந்த பட்டத்தில் கயிறு வந்து அப்படியே எல்லாம் சேர்ந்து அப்படியே பிடிக்கலாம் விட்டாச்சு அப்படியே. ஓகே. இப்போ வந்து இங்கே வந்து பட்டத்தினுடைய ஒரு முச்சில் கட்டிட்டுனா வேணுங்க பட்டம் இந்த டைம் பலத்தை காற்று மடிச்சு கொண்டிருக்கு. எல்லாரும் சேர்ந்து இந்த நூலெல்லாம் பிடிச்சி கொண்டிருக்கணும் பாருங்க. இன்னும் ஒரு கொஞ்ச நேரத்தில் வந்து பட்டம் பறக்க போகுது. இவ்வளோ நேரம் போராட்டத்தின் இறுதி கட்டம்னு சொல்லலாம். மற்றது வந்து இந்த பட்டத்தில் வந்து இந்த புல்லுக்கான போட்டுகள், அப்போ அதில் வந்து ஒரு சில ஓட்டைகள் விரிசல்கள் ஏற்பட்டிருக்கு. அப்போ அதுக்கு வந்து சில ஓட்டை எல்லாமே ஒட்டி கொண்டிருக்கீங்க பாருங்க. மற்றது வந்து இதுக்குள்ள பாருங்க, ஒவ்வொரு லைனுக்குமே ஒரு உச்சிகள், முதலாக உச்சி, ரெண்டாவது உச்சி, மூன்றாவது உச்சின்னு சொல்லி எல்லா உச்சிகளையும் பசங்க சேர்த்து இந்த இடத்துல நான் கட்டி கொண்டிருக்கேன். இவ்வளோ கயிறுகள் இவ்வளோத்துக்கு இந்த இவ்வளவு பார்த்தீங்கன்னு சொன்னால் சிக்கப்பட்ட மாதிரி தான் கிடக்கும். அதுலேருந்து ஒன்று எடுத்து இந்த இடத்துல இந்த உச்சிகள் எல்லாமே தொடர்ச்சியாக காட்டி கொண்டு வரீங்க நம்ம பாருங்க. மற்றது வந்து இதுக்குள்ள பாருங்க, ஒவ்வொரு லைனுக்குமே ஒரு உச்சிகள், முதலாவது உச்சி, ரெண்டாவது உச்சி, மூன்றாவது உச்சின்னு சொல்லி எல்லா உச்சிகளையும் பசங்க சேர்த்து இந்த இடத்துல நான் கட்டி கொண்டிருக்கேன். இவ்வளோ கயிறுகள் இவ்வளோத்துக்கு இந்த இவ்வளவு பார்த்தீங்கன்னு சொன்னால் சிக்கப்பட்ட மாதிரி தான் கிடக்கும். அதுலேருந்து ஒன்று எடுத்து இந்த இடத்துல இந்த உச்சிகள் எல்லாமே தொடர்ச்சியாக காட்டி கொண்டு வரீங்க நம்ம பாருங்க. சரி, அப்படியே பட்டம் எல்லாம் முச்செல்லாம் கட்டி தயாராக இருக்குது. இங்கே இளைஞர்கள் எல்லாமே கைத்தை இலக்கிலக்கி விட்டு கொண்டிருக்கணும். நாங்கள் இங்கே ஒரு பாதுகாப்பான இடத்துல போய் நிற்போம். இங்கால பட்டத்தை பார்க்கறதுன்னு ஒரு சிறுவர் டீமே வந்துருக்கு. அது பள்ளிக்கூடம் போயிலையா பண்டைக்கு? பட்டம் பார்க்கவா? என்ன மாதிரி இருக்குது பட்டம்? நல்லா இருக்குது. சாப்பிடாது எல்லாரும்? சாப்பிடல. இல்லையா? யார் அது இல்லை? அப்படியே ஒரு குதூகலத்தில் வந்து நிற்கிறேன். டியூஷன் இல்லையா பண்டைக்கு? சும்மா சொல்லக்கூடாதா? ஏன் இல்லை? போக மாட்டேங்க, பட்டம் பார்க்க வந்தாச்சு அப்போ. ஓகே, இப்போ முச்சு எல்லாமே கட்டி முடிஞ்சது. நீ பட்டம் வர்றதுக்கு தயாராக இருக்குது. இந்த பட்டம் என்ன மாதிரி ஏறுதுன்னு சொல்லி இவ்வளோ நேரம் காத்திருப்புக்கு பிறகு இப்போ நாங்கள் பார்க்க போகிறோம். பாருங்க, எல்லாருமே தயாராக எடுத்துக்கொண்டிருக்கீங்கன்னா உப்புள்ள போய் கஷ்டப்பட்டு எடுத்துக்கொண்டிருக்கீங்கன்னா பாருங்க. இன்னும் கொஞ்சம் ஓகே. இப்போ இந்த கைத்தை வந்து இதில் கட்டினா சைடா நீங்கள் இந்த இடத்துல இருந்து பட்டம் பெறதை எப்படி பார்ப்பீங்களோ அதே மாதிரி உங்களை காட்டிக்கொள்றேன்னு பார்த்துக்கணுங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க. அப்படிங்கிறப்ப அங்கே தொடர்ச்சியாக பட்டம் ஏற்றுறது தயாராக இருக்குது. இப்போ எங்களை வந்து இங்கே பக்கம் நிற்க எல்லாம் சேஃப் ஹேண்டு அப்படிங்கிற சைட்டு வந்துட்டோம். ஆனால் இனி பழக்கம் வர்றதாண்ணா? விட்றதாண்ணே நிறைய போராட்டமே. ஓகே, இந்த இங்கே வந்து பயிர் எல்லாமே அப்படி மரத்தோட்டு வச்சிருக்கணும். பட்டம் பறக்கிறதுக்கு தயாராக இருக்குது பாருங்க. அப்படியே கொஞ்சம் நூல் நீட்டாக தேவையான அப்படியால கொஞ்சம் அமர்த்தி விட்டு கொடுக்கணும் பாருங்க நூல்கள் எல்லாமே. ஓகே, ஒரு பரபரப்பான நிமிடம் இப்போ பாருங்க. அப்படியே எங்களை வந்து கொஞ்சமாக பட்டத்தை மேலே விடிக்கணும் பாருங்க. அப்படியே
ஓ பாருங்க. ஓ பட்டம் பறக்க தொடங்குது அப்படிங்களா பாருங்க. ஐயோ வால் ஓ விட்டாச்சு. ஓ பிரம்மாண்டமான வட்டம் இப்போ ஒப்பா. ஓகே அதுக்கு வால் சிக்கிட்டு பாருங்க இந்த பட்டம் தான். ஓ வானத்தில் அப்படியே. ஓ ஷிட் பாருங்க அப்படியே வானத்தில் வந்து அப்படியே நொட்டிங்கிட்டு பாருங்க பாருங்க அப்படியே மேலே போன உடனே உச்சி இதை பிழைச்சிட்டான். அதனால் வந்து அப்படியே அப்படி பக்கம் அப்படியே உடஞ்சிடுது வட்டம். எவ்வளோ சந்தோஷமாக இருந்தவன் அப்படியே சந்தோஷத்துட்டு அப்படியே மண்ணள்ளி போடுற நிறைய அப்படியே ஒரு கவலையான விஷயம். என்ன காரணம்? உச்சி வருதுண்ணா நம்மளை கஷ்டப்பட்டு எத்தனை மனத்தியானங்கள் எத்தனை நாட்களாக நீ என்ன செய்யணும்? ஒன்றும் செய்யல அப்படி தான் பிறக்குவானே. சரி நீங்கள் பார்த்துருப்பீங்க உண்மையிலேயே எவ்வளோ சந்தோஷத்தில் எவ்வளோ கனவோட கட்டப்பட்டது பட்டம் வந்து கடைசி இறுதி நேரம் பார்த்தீங்கன்னு சொன்னால் அப்படியே கவலையாக போயிட்டுது. எவ்வளோ நாட்களில் அதில் கஷ்டப்பட்டு கட்டியிருப்பேன். உண்மையிலே எங்களுக்கு ஒரு மாதிரி போய்ட்டு எவ்வளோ மனத்தியால் போராட்டம். உண்மையிலே சாதாரண விஷயம் இல்லை. இந்த பட்டத்தை கட்டி ஏற்றப்பட்ட பாடங்கள் நிற்க எங்களுக்கு தெரியும். நீங்கள் வீடியோலையும் பார்த்துருப்பீங்க அவ்வளோ கஷ்டமாக இருந்தது. இருந்தாலுமே கடைசியாக அந்த முச்சு ஏதோ பொறுத்தபடியால் பட்டம் அப்படியே நொடுங்கிட்டுது. சரி என்ன செய்ய ஒன்றும் செய்யலாத அவருக்கு ஒரு படிப்பினையாக இருக்கும். அவ்வளோ பேருக்கு நாங்கள் வாழ்த்துக்களும் தெரிஞ்சுக்கொள்ளும். இதோட விடாமைக்கு அடுத்த கட்டமாக இன்னும் விதம்பர பெரிய வட்டங்கள் எல்லாமே அது பறக்கணும்னு சொல்லி நாங்கள் கேட்டுக்கிறோம். மற்றும் இந்த வெள்ளை இளைஞர்களுக்கும் ஒரு வாழ்த்துக்கள். சரி ஓகே சி டாட்டா பாய் பாய்.